ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த நீட் தேர்வு. ஏன்னா நிறைய மாணவர்களுடைய எதிர்காலம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதனாலேயே நிறைய போராட்டங்கள்லாம் கூட வெடிக்குது. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நிறையா ஸ்டேட்டில் அந்த பிரச்சனைகள்லாம் வருது. இதில் மொழியில் பிரச்சனை, கொஷின் பேப்பரில் பிரச்சனை அப்படின்னு நிறைய குளறுபடிகளுக்கு மத்தியில் இந்த நீட் தேர்வினுடைய நிலை போயிட்டுருக்கு. இப்போது மெடிக்கல் அட்மிஷன் எப்படி போட போகிறாங்க என்னங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக சுப்ரீம் கோர்ட் இந்த 31ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் அட்மிஷன் போட்டு முடிக்கணுன்ற மாதிரியான ஒரு உத்தரவும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்குள்ளே போடுறது அப்படின்னா நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு டீமே போய் டெல்லியில் அதுக்கான பல முயற்சிகளை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலெல்லாம் நம்ம பேப்பரின் வழியாக பார்க்குறோம். நிறையா வந்துட்டுருக்குது. அப்போ இந்த நீட் தேர்வினுடைய நிலை தான் என்ன, இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும், இதில் அட்மிஷன் இந்த தடவை எப்படித்தான் போடுவாங்க அப்படிங்கிறத அறிஞர்கள், கற்ற வல்லுநர்கள் எல்லாம் நிறைய சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜோசியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்மளும் பார்க்கலாம். அப்போது முதல்ல இந்த நீட் தேர்வு அப்படிங்கிற மாதிரியான இந்த பாயிண்ட் வந்ததுங்கிறதே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுங்கிறது 2013 மே மாதம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மே மாதம் 5ஆம் தேதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது விக்கிபீடியாவில் இருக்குது. முதல்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணப்போ அதாவது 2013 மே 5ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நீட்டுன்னு ஒரு தேர்வு வைக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அந்த டேட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறப்ப இருந்த கட்டத்தை இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். அப்போது இதில் இடமோ அல்லது அவங்க அனௌன்ஸ் பண்ண டைமோ தேவையில்லை, நம்ம இருக்க கிரகநிலை மட்டும் போதும். இருந்தாலும் அதில் லக்னம் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. அட்சரேகை, தீர்க்க ரேகை எல்லாம் இருக்கட்டும், கிரகநிலையை மட்டும் எடுத்துக்கிடுவோம். அப்போது 2013 மே 5ஆம் தேதி கட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிது. சித்திரை மாதம் அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த அறிவிப்பு வெற்றி அடையணும், அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் அந்த அறிவிப்பு வருது. எது, சூரியன் உச்சமாய் நிற்கிறதுங்கிறதுனால அது கூட புதன் நிற்கிறார். அப்போ படிப்பு, கல்வி, அது சம்மந்தப்பட்ட உத்தரவுகள் வருது. அவர் கூட செவ்வாய் அந்த இடத்துலையே ஆட்சியாக இருக்கார். அப்போ ராஜாங்க கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆகட்டும், இன்னொரு ராஜ கிரகமான செவ்வாய் ஆகட்டும், அதிகாரம் பெற்ற கிரகமான செவ்வாய் ஆகட்டும், ரெண்டுமே அந்த இடத்துல இருக்காங்க. அதுலேயும் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். அவர் கூட புதன் உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால படிப்பு தொடர்பான உத்தரவுகள் வருதுங்கிற வரைக்கும் ஓகே. இப்போ இது கூட கேது உட்காந்துருக்கார். இந்த கேது உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ராகு உட்காந்துருந்தால் ஓகே ஆயிரும். ஏன்னா ராகு மேஷத்தில் உட்காந்துருந்துச்சுன்னா ஆமேடம் எருது சுறா நண்டு கன்னி 5 இடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் பொருந்துடுவான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லிடுவாங்க. அதனால் ராகு ஈவன் சூரியன் உச்சமாக இருந்து அவரோட ராகு சேர்ந்துருந்தா கூட ராகு நல்ல பலன்களை செஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்துடும். இங்கே கேது சம்மந்தப்பட்டு போயிட்டார். கேதுங்கிறது சட்டம், கோர்ட்டு, இந்த மாதிரியான எதிர்ப்புகளை நோக்கி போகக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த கேதுவும் செவ்வாயும் சேரையில் கவர்மெண்ட் இதை அனௌன்ஸ் பண்ணதுமே எதிர்ப்புகள் தானாகவே கிளம்பிருச்சு. அப்போது சூரியன் உச்சமாகி அவரோட செவ்வாய் நின்று அவரோட புதன் நின்று இந்த 3 காம்பினேஷனும் ஓகே. இது கூட கேது நின்னதுங்கிறது இன்னும் சிக்கல். அதை சனீஸ்வரன் பார்க்குறதுங்கிறது அதை விட சிக்கல். பார்க்குற சனீஸ்வரன் வக்ரமாய் நிற்கிறாருங்கிறது அதை விட தொல்லை. அவர் கூட ராகு உட்காந்துருக்கிறதுங்கிறது இன்னும் கிரிட்டிக்கல். ஏன்னா ராகு தசை சனி புத்தியோ, சனி தசை ராகு புத்தியோ கடந்து வந்தவங்களுக்கு தெரியும் அந்த ராகுவும் சனியும் என்ன பண்ணும்னு. ஸோ அந்த வகையில் இப்போ இந்த உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுக்கு அவர் பவர்ஃபுல்லாக இருக்கார், அதனால் உத்தரவெல்லாம் போட்டாச்சு. உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுக்கு பிரச்சனைகளை உருவாக்குறதுங்கிறது இத்தனை கிரகங்கள் சுற்றிலும் நின்னதுங்கிறதுனால அந்த திட்டம் ஆரம்பத்தில் செயல்படுத்த முடியாமல் ஃப்ளாப் ஆகுது. 2012 பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 13 அதை அனௌன்ஸ்மெண்ட்டாக அறிவிக்கிறாங்க. அப்போ இருந்து பிரச்சனை கூடவே சேர்ந்து ஆரம்பிச்சிருது. சரி, இப்படியான பொசிஷனில் தான் இந்த நீட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகுது. இதுக்கு நடுவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலை அப்படின்னு எடுத்துகிட்டால் பக்கத்தில் இருக்க கட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். 2017 ஆகஸ்ட் 10ஆம் தேதி இன்றைக்கி இருக்கிற கிரக நிலை. இதுக்கு அதே மாதிரி தான். அந்த நேரம், லக்னம் அதெல்லாம் வேண்டியதில்லை, தசாபுத்தி எல்லாம் வேணாம். நம்ம இருக்க கிரகத்தை வச்சே எடுத்துக்கிடுவோம்.
இன்றைக்கி இருக்க கிரக நிலையிலன்னு எடுத்துக்கிட்டால் ராஜாங்க கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆகட்டும் அல்லது அதிகாரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் ஆகட்டும், செவ்வாய் அந்த இடத்துல நீசமாகி நிற்கிறாருங்கிறது ஒரு பாயிண்ட். அதனால தான் அதிகாரம் முழுமையாக செல்ல முடியாமல் திணறிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்த ஸ்தானாதிபதி இருக்கார் பாருங்க, அவர் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சு கேதுவோட சம்மந்தப்பட்டு போயிட்டார். அப்போ ஸ்தான பலம் இல்லாமல் அந்த இடத்துல சூரியனும் செவ்வாயும் பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. இதில் செவ்வாய்ங்கிறது மருத்துவ கிரகம். அந்த மருத்துவ அட்மிஷன் அப்படிங்கிறதுனாலே அவர் நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறது, அவர் கூட சூரியன் நிற்கிறதுங்கிறதுனால முரட்டுப்படியாக கவர்மெண்ட் இழுத்து பிடிச்சிட்டு நிற்கிது. நீட்டு தேர்வுங்கிறது வந்து நடந்ததுபடி தான் அட்மிஷன் போடணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் இப்போ நிற்கிறாங்க. சரி, அப்போ இந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் ஸ்தான பலம் இருக்கா அப்படின்னா ஸ்தான பலம் இல்லை. ஏன்னா அந்த சந்திரன் உட்காந்துருக்கிறது 8ல் மறைஞ்சு போயிட்டார், அவரோட கேது போய் நிற்கிறதுங்கிறது இன்னும் சிக்கல். அதனால தான் ஏகப்பட்ட குளறுபடி நடந்துட்டு இருக்குது இப்போ ஒரு முடிவுக்கு வர முடியாமல். அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் காலில் நிற்கக்கூடிய சந்திரன் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய காலுக்கு பயிற்சி ஆக போகிறார். அதாவது இன்றைக்கி 10ஆம் தேதி, 11ஆம் தேதி உத்திரட்டாதிக்கு பயிற்சி ஆவார். 11ஆம் தேதி உத்திரட்டாதிலையும் ஒரு முடிவு எட்ட முடியாது, ஏன்னா அது சனியினுடைய நட்சத்திரம். அவரும் ஏற்கனவே வக்ரமாகி நிற்கிறார். அதுவும் உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5வது வீட்டில், சூரியனுக்கு 5வது வீட்டில், லக்னத்துக்கு 5ன்னு எடுத்துக்கிட வேண்டாம். அப்போ அந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால இந்த சனி வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போயிட்டு இருக்கல, அப்பையும் வந்து ஒரு முடிவு எட்ட முடியாது. அப்போது பூரட்டாதியான இன்னைக்கும் உத்திரட்டாதியான நாளைக்கும் முடிவு எட்ட முடியாது. ஆனால் ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் போய் உட்காந்ததுமே இதுக்கான ஒரு முடிவுங்கிறது தேடி வரும்ன்ற மாதிரியான அமைப்பு வந்துடும். அப்போ ரேவதியில் எப்படி உங்கள் உத்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நீட்டில் வந்து விலக்கு கொடுக்க முடியாது. நீட்டு எழுதுனது தான், அதனுடைய செட்டப்பில் தான் நாங்கள் வந்து மாணவர்கள் சேர்க்கையை கவர்மெண்ட் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை கொடுக்க போகிறாங்க. கொடுத்த மறுநாள் வந்து அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறதுனால, அது கேது 8ல் போய் நிற்கிறதுங்கிறதுனால மீண்டும் போராட்டங்கள், அப்புறம் எதிர்ப்புகள் எல்லாம் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் பரணி வர்றதுங்கிறதுனால இவங்க ரிவர்ஸ் எடுக்க முடியாது, நாங்கள் அதெல்லாம் முடியாது, நீட்டுப்படி தான் வந்து அதில் இருக்க ரேங்கிங் படி தான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் கவர்மெண்ட்டு ஸ்திரமாக நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் இதில் இருக்குது. அப்போ இந்த டைமில் அட்மிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அந்த புதன் வந்து கல்வியை குறிக்கக்கூடிய புதன் 2ஆம் இடத்துல நிற்கிறார், சூரியனுக்கு 2ஆம் இடத்துல. அவர் கூட ராகு நிற்கிறதுங்கிறதுனால பலருடைய திறமைகள் மறுக்கப்படுறதுக்கும், அதனால் வந்து மெடிக்கல் அட்மிஷனுங்கிறதுல நிறைய குழப்பங்கள் வர்றதுக்கும், இது தொடர்பாக அடுத்து ஃப்யூச்சரில் கேஸ்லாம் போயிட்டுருக்கிறதுக்கான அமைப்பும் இருக்கே தவிர, இது சுமூகமான ஒரு முடிவுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கறதுங்கிற மாதிரியான பாயிண்ட்டை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இதில் காமிக்கலை. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீட்டோட எக்ஸாம் நடந்தது எப்போ நடந்ததுன்னா 2017 மே 7 நடந்திருக்குது. அதுக்கான கட்டத்தையும் இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், இதில் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த எக்ஸாம் நடந்தது வந்து மே 7 நடந்திருக்கு. அன்றைக்கி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அந்த உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியனும் உச்சமான நிலையில் நிற்கிறார், அதுவும் சித்திரை மாதம். அவர் கூட புதன் உட்காந்துருக்கார், புதன் படிப்பை குறிக்கக்கூடியவர். சரி, அப்போ இந்த செயல் வந்து முழுமையாக நடந்து முடிஞ்சிருமா, இந்த நீட்டினுடைய செயல் வந்து இந்த எக்ஸாமினுடைய செயல் வந்து முழுமையாக நடந்து முடிஞ்சிருமானா, மேஷம்ங்கிறது சூரியன் உச்சமானதுனால அதுக்கு 10ஆம் இடமான சனீஸ்வரனை பார்த்திங்கன்னா அவர் வக்ரம் பெற்று 9ல் நிற்கிறார். அவருக்கு குரு பார்வை இல்லை, அதை செவ்வாய் பார்க்குறார். அப்போ இதன்படியும் குளறுபடிக்கான அமைப்பு தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸாம் வந்து முழுமையாக நடந்து முடிஞ்சதா அப்படின்னா அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா சூரியனுக்கு 5ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார். அப்போ இது சம்பந்தமாகவும் வழக்குகள், பிரச்சனைகள் அல்லது குளறுபடிகள் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்லேயே தான் இது ஓடிட்டுருக்கோம். அப்போ தமிழகத்துக்கு இந்த டைமில் வந்து விலக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போ அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலையும் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் வந்து அந்த நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணப்போ வந்த அந்த கட்டத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிச்சயமாக வந்து தமிழகத்திற்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விலக்கு அப்படின்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குங்கிற மாதிரியான அமைப்பும், வரக்கூடிய எக்ஸாம் வந்து நீட் எக்ஸாமினுடைய அந்த ரேங்கிங் அடிப்படையில் தான் அட்மிஷன் போடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பும் தான் இருக்கக்கூடிய கிரக நிலை காமிக்குது. அந்த வகையில் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நீட் வருது, அதுக்கு விலக்கு வாங்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய மெடிக்கல் அட்மிஷனில் ஈஸியாக நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். அப்போ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாமின் படி தான் இந்த தடவை மெடிக்கல் அட்மிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு 99% இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு வலுவாக சொல்லலாம். இது ஒரு கஷ்டமான பதில் தான், பட் இருந்தாலும் இருக்கிறதுன்னு தானே சொல்லணும். அதனால்
சொல்லியிருக்கோம். பார்ப்போம், இன்னும் 2 நாளில் நமக்கு அந்த முடிவுகள் எல்லாமே வந்துடும். அதுலேயும் தனிச்சட்டமெல்லாம் இயற்றியிருக்காங்க. அது வந்து ஜனாதிபதியினுடைய கையெழுத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் முடிவு தெரிஞ்சு வரட்டும். எப்படியும் 2 நாளில் இதற்கான முடிவு வந்துடும். அதுவும் நல்ல விதமாக வரும்னு நம்மளும் எதிர்பார்ப்போம். இருந்தாலும் கிரக நிலைகள் சொல்கிறதுங்கிறது நீட்டை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு தான் காமிக்குது. பல மாணவர்களுடைய எதிர்காலம் இதில் அடங்கியிருக்கிறதுங்கிறதுனால தான் சரி அது சம்மந்தமாகவும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.